குழந்தைகளின் ஆரோக்கியம் தாய்ப்பால் மூலம் மட்டுமே கிடைக்கிறது. இதனை வலியுறுத்தி ஆண்டுதோறும் தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. உலகில் நாள் ஒன்றுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை சுமார் 3,85,000 என்பது ஐநா மதிப்பீடு. கடந்த 50 ஆண்டுகளாக இந்த சராசரி எண்ணிக்கை தொடர்வதாகவும் இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பிறக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியம் ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு மிகவும் அவசியமான ஒன்று. இந்த ஆரோக்கியம் எங்கே தொடங்குகிறது என்றால் அது தாய்ப்பால் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தாய்ப்பால் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை வழங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு தாய்க்கும் குழந்தைக்குமான நெருக்கத்தையும் அன்பையும் உணர்வு பூர்வமாக அதிகரிக்க செய்கிறது. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க அனைத்து தாயும் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தவே ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதின் பயன் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அதன் பலன் தாய்க்கும் சென்றடைகிறது. அதிகரித்து வரும் மார்பக புற்றுநோயிலிருந்து இளம் தாய்மார்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தாய்ப்பால் கொடுப்பது ஒரு சிறந்த முன்னெடுப்பாக உள்ளது. இளம் தாய்மார்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தாய்ப்பால் கொடுப்பது ஒரு சிறந்த முன்னெடுப்பாக உள்ளது என தெற்கு ரயில்வே பொது மருத்துவமனையின் தலைமை மகப்பேறு மருத்துவர் திருமதி கல்யாணி அவர்கள் கூறியுள்ளார். ஒரு தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தை நலமாகுது. குழந்தையால அம்மாவுக்கு நிறைய நலன்கள் கிடைக்குது. கேன்சர், ஒவேரியன், சினை புற்றுநோய், அது இல்லாம மார்பக புற்றுநோய் இல்லாம அந்த அம்மாவை காப்பாத்துறதே ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஆக்சிடோசின்ங்கிற அந்த ஹார்மோன்ஸ் தான். அது எப்படி கிடைக்குதுன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இம்யூனோகுளோபுலின்ஸ் ஜாஸ்தி, இம்யூனோஜன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற சீம்பால்னு ஒரு பால் வரும். அது மஞ்சள் கலர்ல ஒரு தண்ணி மாதிரி ஒரு திரவமா தான் இருக்கும். அதை சக் பண்ணி குடிக்கிறதுனால குழந்தைக்கு இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி குழந்தைக்கு எப்படி ஜாஸ்தி ஆகுதுன்னா இந்த சீம்பால் கொடுக்கறதுனால தான். வேலைக்கும் போக வர்க் செஞ்சுக்கிட்டே பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம். அப்படின்னா 6 மாசம் ஒன்லி தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் சொல்லுவோம். அதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 6 மாதம் முதல் 9 மாதம் வரை அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக இந்த 6 மாசமும் 9 மாசமும் லீவ் கொடுத்துடுறாங்க. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்போம், தாய் சேய் நலம் காப்போம். பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோகரடன், தீபிகா விஜேந்தர்.